அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியமற்ற உணவு முறைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உணவு உண்ணும்போது வலது கையால் உண்ணட்டும், பருகும்போது வலது கையால் பருகட்டும். ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் தான் சாப்பிடுகிறான், இடது கையால் தான் பருகுகிறான். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4108 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தை சீர்திருத்த வந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஏனைய விஷயங்களையும் போதித்திருக்கிறார்கள். அது ஆரோக்கியம் சார்ந்தவைகளாக இருந்தாலும் சரி, உணவு சார்ந்தவைகளாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆகாயம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவரவருடைய மனோநிலைக்கு தக்கவாறு அறிவாற்றலுக்கு ஏற்றவாறு உண்டான விஷயங்களை தன்னுடைய தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உணவு உண்ணுதல், அதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். ஆரோக்கியம் கெட்டுப்போய் விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே உணவில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். உலக சுகாதார அமைப்பின் அறிவிப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் இதய நோய்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக பெண்களை விட ஆண்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகம் என்றும் ஒரு ஆய்வு தெளிவுபடுத்துகிறது. ஆரோக்கியமற்ற உணவு முறைதான் இதற்கு பிரதான காரணம் என்பதையும் உலக சுகாதார மையம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. ஒரு குறிப்பில்லாத உணவு முறை, இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை இல்லாத சூழல், முறையான வழிகளிலே முறையாக அந்தந்த நேரத்திலே உறங்க வேண்டும், அதில் ஏற்படுகின்ற சுணக்கம், இதுவெல்லாம் இதய நோய் குறித்து உண்டான பாதிப்புகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறது. அந்த ஆய்விலே மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இதய செயல்பாடு பாதிக்கப்படுவதுடன் இளம் வயதிலேயே அவர்கள் மரணிக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. இதற்கு உண்டான காரணங்களிலே மிக முக்கியமானது முறையான வழியிலே உண்ணாமலும் பருகாமலும் இருப்பதுதான். எந்தெந்த உணவை உண்ண வேண்டும் என்கின்ற வரைமுறையை உலக சுகாதார மையம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில உணவுகளோடு சில உணவுகளை உண்ணாதீர்கள் என்று சொல்லுவார்கள். குறிப்பாக மீன் சாப்பிட்டவுடன் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக சுகாதார மையம் அதைத்தான் சொல்கிறது. காளானுடன் தயிர், மோர் அல்லது பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காரணம், இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. தோல் அலர்ஜி, கீழ்வாதம் உள்ளவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள், இவர்களுக்கு இந்த காளான் மிகச்சிறந்தது. காளான் சாப்பிட்டவுடன் அலர்ஜி ஏற்பட்டால் உடனே அதை நிறுத்திவிட வேண்டும் என்று எந்தெந்த உணவுகளெல்லாம் நமக்கு ஒவ்வாமையாக அமைந்து விடுகிறதோ அப்படிப்பட்ட
உணவுகளை விட்டு நாம் தவிர்த்து கொண்டு ஆரோக்கியத்தோடு உண்டான உணவு முறைகளை பின்பற்றி வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.